அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டுமாக இந்த ஆலயத்திலே வந்து பாட இருப்பது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த பாடல் தெரிந்த பாடல் என்றாலும் இது ஒரு சாட்சி பாடலாகவே வந்திருக்கிறேன். நாங்கள் போன நேரத்துல இருந்து வந்த நேரம் வரைக்கும் ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாகவே இல்லை. அந்த பனியும் ஆகும். ஆனாலும் கூட ஒரு யுத்தங்களும் எங்களுடைய விமானங்கள் வராம இருக்கிற நிலைமைகள்லாம் வந்தது. அப்போ அரண்ட வேலையில ரொம்ப மன கஷ்டமா இருந்தபோது ஆண்டவர் என்னை அன்னையை போல அணைத்து என்னை தேற்றினார். எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்த ஆண்டவரை துதித்து நான் இந்த பாடலை நன்றியோடு பாடுகிறேன்.
நிமித்தமாகவே கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் பரிசுத்தமும் நீதியுள்ள பிதாவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அப்படித்தான் வாக்கு பண்ணியிருக்கிறீர். 2-3 பேர் ஒரு நாமத்தாலே கூடி இருக்கிறார்களோ அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணிய தேவன் வாக்கு மாறாமல் நீர் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதை நாங்கள் உணர்வுடியாக உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாற்றித்தாரும். இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். யாரும் ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எல்லாருக்கும் வேணும். என்ற கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழவே முடியாது. ஆகினால கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு என்ன ரொம்ப இஷ்டமா? இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன். அதற்கு இந்த மதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் மல்கியா 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தை உங்களில் யாராவது ஒரு வாசியுங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சின்ன மிஸ்டேக் அதுல. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வேதத்துல கர்த்தர் நமக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அது ஒரு வழிதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லும் இந்த வழி. ஆகவே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வானத்தை திறந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாராம். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. வானத்தை திறந்தால் என்ன ஆகும்? வந்து கொட்டும். அப்படி ஆசீர்வாதத்தை கற்று தருவதாக வாக்கு கொடுக்கிறார். நான் இன்றைக்கு சரி
மே மாதம் 1ஆம் தேதி எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கன்னடா தேசத்தில் இருக்கும் போதும் யோசிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் வசனத்தை கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு இங்க வந்த பிறகும் என்னடா கர்த்தர் எது வசனம் கொடுக்கிறார் என்று சொல்லி எல்லாம் எதையோ தேடி பார்த்தேன், ஆராய்ந்து வேதத்தை திறந்து ஆராய்ந்து பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். கர்த்தர் வேற எந்த வசனத்தை கொடுக்கல. கடைசியா கர்த்தர் எந்த வசனத்தை தான் நான் என்ன யோசித்தேன், இதைத்தானே பல முறை பேசி இருக்கிறோமே, திரும்ப திரும்ப எதுக்கு இதை சொல்லணும், கர்த்தர் இதுதான் பேச வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்தினபடினாலே உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொடுக்க இருக்கிறேன். ஆகினால எதை வருஷிப்பாரோ, யாருக்கு வருஷிப்பார், எப்போது வருஷிப்பார் என்று பார்க்கிறோம். முதலாவது என்னது? எதை வருஷிப்பார்? ஆசீர்வாதத்தை வருஷிப்பார். வருஷிப்பார் பொழிகிறார். ஆசீர்வாதத்தை பொழிவுதாக வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, யாருக்கு வருஷிப்பாராம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் மேல் வருஷிப்பார். மூன்றாவது, எப்பொழுது வருஷிப்பார்? அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. எப்பொழுது வருஷிப்பார்? நீங்க சொன்னாங்க தசம பாகம் கொடுப்பவர்களை ஆஸ்வதிப்பார். அப்ப நம்ம தசம பாகம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை வானத்திலிருந்தே ஆஸ்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அதனால இந்த நேரத்தில் இது நமக்கு அவசியம். உங்களுக்கு அநேகர் தசம பாகம் கொடுக்கிறீர்கள், நல்லதுதான். இன்னும் சிலர் கொடுப்பதில்லை. ஆகினால இந்த செய்தி நாம் கொடுப்பவர்கள் கொடுக்காதவர்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே தசமபாகம் கொடுப்பவர்களுக்கும் ஒருவேளை புரியாமல் அறியாமல் தெரியாமல் தசமபாகத்தை கொடுத்துக் கொண்டு கூட இருப்பீர்கள். ஆனால் இதை இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக பல இடங்களில் பல போதகர்கள் யூடியூப்ல பல காரியங்களை சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள். நான் எப்போதும் இந்த பைபிள் இருப்பதைத்தான் சொல்லுவேன். இந்த வேதத்தில் இல்லாததை சொல்வதே கிடையாது. அநேக வேதத்தில் இல்லாததை சொல்லுகிறார்கள், அதை மக்கள் நம்புகிறார்கள். வேதம் சொல்லாததை சொல்லுகிறார்கள், அதை மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் நான் அப்படி சொல்வதே கிடையாது. வேதத்தில் இல்லாததை சொல்லுவதில்லை, வேதம் சொல்லாததை சொல்வதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தானே, அதை மட்டுமே நான் சொல்லுவேன். ஆக நான் இப்பொழுது அதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப காரியங்களை நான் சொல்ல போவதில்லை. டைரக்டா போயிடலாம். என்னது? இயேசுவே தசமபாகம் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு தசமபாகம் என்று சொல்லும் போது அநேக என்ன சொல்றாங்க, அது பழைய ஏற்பாடு சார், புதிய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று எங்கே சொல்லி இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்படித்தான் தப்பி புதிய ஏற்பாட்டில் சரியான வசனத்தை எடுத்து காட்டினாலும் அது நமக்கு இல்லை சார், அது யூதர்களுக்கு, நமக்கு கிடையாது. அப்படி பார்த்தா பைபிள் சொல்லியிருக்கு எல்லாமே யூதர்களுக்கு தான். நம்ம சார் சொன்னாரு, இது பைபிளுக்கு எல்லாமே யூதர்களுக்கு தான், இஸ்ரவேலருக்கு தான். அப்படி எல்லாத்தையும் இது நமக்கு இல்லை, நமக்கு இல்லை, அது யூதர்களுக்கு இஸ்ரவேல் அவர்களுக்கு தான் என்று சொல்லி கட்டி கழித்து விட முடியாது. நம்மை தான் ஆண்டவர் இஸ்ரவேலராக மாற்றி வைத்திருக்கிறார். அதனால
தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வேத வசனம் எல்லாருக்கும் உரியது. அதனால இப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசுவே தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இந்த வசனத்துல அது தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு கணக்கு முன்னாடி தெரியாது, அதில் மறைந்து இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கணும். இதுல என்ன சொல்லிருக்கிறது? வேதபாரகராகிய மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டுமே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பரிசேயர் வேதபாரகர் இவர்கள் என்ன செய்வார்களாம்? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறபடி கரெக்டா கை கொள்வார்களாம். குறிப்பா இந்த இடத்துல தசமபாகத்துல எல்லாத்திலும் தசமபாகம் கொடுத்துருவாங்களாம். பணத்துல மட்டும் இல்ல, வேற எதுலையும் மட்டும் இல்ல, என்னத்துல எல்லாம் கொடுக்குறாங்க? ஒத்தலாமிலும் தெரியல, வெந்தயத்திலும் சீரகத்திலும் எல்லாத்திலும் தசமபாகம் செலுத்துவார்களாம். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்துக்கு விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து கண்டிக்கிறார், அங்கே சொல்லுகிறார். அதனால இங்க 2 காரணம் சொல்லி இருக்கிறது. ஒன்று தசமபாகம், இன்னொன்று விசேஷத்தினாகிய நீதியின் இரக்கத்தின் விசுவாசத்தை. இதையும் ரெண்டுத்தையும் 2 காரணம் சொல்றேன். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதற்கு வேண்டுமே என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டுமே என்றா என்ன அர்த்தம்? நீங்க தான் சொல்லணும். எதையும் செய்யணும்னு சொல்றாரு? தசமபாகத்தையும் கொடுக்கணும், நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடக்கூடாது, அதையும் செய்யணும். அங்க தசமபாகம் மட்டும் கொடுத்துட்டு நீதி இரக்கத்தை விசுவாசத்தை விட்டு விட்டால் பிரயோஜனம் இல்லை. அதுதான் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் செய்தார்கள். அதைத்தான் இங்க கண்டித்து சொல்கிறார். தசமபாகம் கரெக்டா கொடுத்தார்கள், ஆனால் நீதி இரக்கம் விசுவாசம் இதை விட்டு விட்டார். அல்லது நீதி இரக்கம் விசுவாசம் இதையெல்லாம் கடையை சரியா செய்துவிட்டு தசமபாகம் கொடுக்காதவர்களும் இருக்கிறார். 2மே தவறு. இதையும் கொண்டு செய்ய வேண்டும், அது 2த்துமே இவைகளையும் செய்ய வேண்டும், அவையும் விட்டு விடாதிருக்க வேண்டுமே என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இங்கே தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று வசனம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அநேகர் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றவங்களை வஞ்சிப்பார்கள். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரம். இது கர்த்தர் வைத்திருக்கிற வழி, தசமபாகம் கொடுத்தால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசுக்கு அது பிடிக்காது. நாம் நன்றாக இருப்பது பிடிக்காது, நாம் ஆசீர்வாதமாக இருப்பது பிடிக்காது. அதனால அங்கே அவர்கள் எப்படியாவது சொல்லி பிசாசு நம்மை தசமபாகம் கொடுக்காதபடிக்கு பண்ணி நாம் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிசாசு அப்படி செய்கிறார். அதனால நாம் அதை குறித்து அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
இப்பொழுது தசமபாகம் சிலர் என்ன சொல்கிறார்கள், தசமபாகம் அது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கிடையாது. அது ஒன்று சொல்றாங்க. அப்படிதான் தப்பி தவறி எடுத்து வசனத்தை காட்டிவிட்டாலும் அது நமக்கு இல்லை என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அது நமக்கு வேண்டாம், தசமம் கொடுப்பது தேவையில்லாதது என்று அப்படி சொல்லி நம்மை பிசாசு வஞ்சிக்க பார்க்கிறார். தசமபாகம் கொடுத்தால் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார், கர்த்தர் உயர்த்துவார். ஆகவே எப்படியாவது நம்மை இதை நாம் தசமபாகம் கொடுக்காதபடிக்கு தடுத்துவிட வேண்டும் என்று பிசாசு அப்படியாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனம் என்ன கூறுகிறது? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும்னா என்ன சொல்கிறார் இயேசு? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதி என்ன என்று பார்த்த முன்னாடி வசனத்துல அங்க முன்னாடி மத்தேயு 23:23 பரிசேயர் வேதபாரகர் அவருடைய நீதி என்னது? தசமபாகம் கொடுப்பது. அப்போ தசமபாகம் கொடுப்பது வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய நீதி. அப்போ கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களை விட நீ அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வெறும் தசமபாகம் மட்டும் அல்ல, உண்மைதான் தசமபாகம் பழைய ஏற்பாடுதான். ஆனா புதிய ஏற்பாட்டை எப்படி கொடுக்கணுமோ தசமபாகத்தை விட அதிகமாக கொடுக்கணும். அதான் இயேசு சொல்லியிருக்கிறார். வெறும் தசமபாகம் கொடுத்துட்டேன் திருப்தி கொள்ளக்கூடாது. தசமபாகம் கொடுப்பது மட்டுமல்ல, அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்ப தசமபாகம் தனியா முதல்ல கொடுத்துக்கணும். அதுக்கு பிறகு இன்னும் உங்களால் எவ்வளவு அது உங்க விருப்பம். தசமபாகம் கொடுக்க வேண்டும் கட்டளை கட்டளை அதிகமாக கொடுப்பது உங்கள் விருப்பம். எவ்வளவு உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதை நாம் கொடுக்க வேண்டும். அதனால தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் என்ன? தப்பா? அது பாவமா? பாவமா? ஆமா, அதான் நீங்க சொன்ன வசனத்துல வேதபாரகர் பரிசேயர் என்ற நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு ஆபத்து. தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாதான். பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஏன் முடியாது? அது பாவம். தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு பாவம். அதனால பரலோக ராஜ்யத்தில் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தசமபாகம் கொடுக்காததினாலே பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல பற்றாக்குறைகள், ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? அது காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆதாய் 1:6 என்ன சொல்லியிருக்கிறது? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவருக்கும் குளிர் விடவில்லை. என்ன காரணம்? தொடர்ந்து வாசித்தால் அது காரணத்தை சொல்ற. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிற
சம்பாதனை சம்பளத்தெல்லாம் என்ன பண்றாங்க? எங்க போடுறானா? பொத்தலான பையிலே. பொத்தலான பையில போடுகிறது என்றால் என்ன? கர்த்தருக்கு கொடுக்காமல் இருப்பது. கர்த்தருக்கு கொடுப்பது பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை என்றால் எதையற்றாலும் நஷ்டம், எதை செய்தாலும் லாபம் கிடைக்காது, அங்கே ஆசீர்வாதம் இருக்காது, காரியம் கைகூடி வராது. அதான் இந்த வசனத்தை சொல்கிறார், நீங்கள் திரளாய் விதைத்தும் விதைத்தால் கொஞ்சமா விதைப்பாங்க, என்ன வரும்? அதிகமாய் விளையும் இல்லையா? ஒரே ஒரு நெல்லை விதைத்தால் அது எத்தனையோ நெல் வந்துடும். அப்போ கொஞ்சமாய் விதைத்தால் அதிகமாக விளையும், கிடைக்கும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் திருப்தி. நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவருக்கும் குளிர் விடவில்லை. என்ன காரணம்? கூலி சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவன் அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பாக்கெட் அதை போட்ட என்ன ஆகும்? அது எங்கேயாவது விழுந்துடும். என்னது பொத்தலான பாக்கெட்டு? கர்த்தருக்கு கொடுக்காது. நாம் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை என்றால் நாம் பொத்தலான பையிலே போடுகிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? மார்க்கு சுவிசேஷம் 12:17 அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுடையது என்றால் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, வரியை கரெக்டா நாம் செலுத்திவிட வேண்டுமா? தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டுமா? அப்போ தசமபாகம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ கர்த்தருடையதை, கர்த்தருடைய காணிக்கையை கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2 Corinthians 9:6 என்ன சொல்லுது? பின்னர் நாம் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதனால நம்ம தாராளமா கொடுக்க 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 அதிகமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். 2 Corinthians 9:7 அங்கே அவனுக்கு விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ கொடுக்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். கொடுக்கிறதை விதைப்பது போல. அதுதான் முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். முதல் வசனத்தை என்ன பார்த்தோம்? விதை. நாம் விதைப்பது. சிறுகை கொஞ்சமாக விதைத்தால் கொஞ்சம் தான் கிடைக்கும், அதிகமாக விதைத்தால் அதிகமாக கிடைக்கும். அதனால கொடுக்கிறார். அந்த அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு? அங்கே நாம் விதைக்க வேண்டும், அதிகமாக கொடுக்க வேண்டும். கொடுக்கும் போது நம் மனதில் நம்ம இஷ்டம், விஷமா கஷ்டப்பட்டு கொண்டு கொடுக்க கூடாது. ஐயோ தசமமாக என்று சொல்லுகிறார்களே என்று கஷ்டப்பட்டு கொண்டு கொடுக்க கூடாது. கட்டாயமாயும் அல்ல. கட்டாயம் பைபிள் சொல்லி இருக்குது, சட்டம் அப்படி அல்ல. சந்தோஷமா ஒரு அன்பின் அடிப்படையில் கர்த்தர் எவ்வளவு நமக்காக செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கர்த்தர் அங்கே எவன் அதிகமாக அன்பு கொள்கிறானோ அவன் அதிகமாக கொடுப்பான் என்று இயேசு சொன்னார். இயேசு நமக்கு அன்பு கொண்டபடியினாலே அதிகமாக தன்னையே கொடுத்து ஜீவ பலியாக கொடுத்திருப்பார். ஆகினால நாம் தன் தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க வேண்டும். நம்ம மனதில் தசமாதம் கொடுக்கணும். அது போக அது இல்லாமல் இன்னும் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அதோடு நிறுத்திடக்கூடாது, தசமாதத்தோடு நிறுத்திவிடக்கூடாது. அதோட அதிகமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார்.
அதனால அதிகமா எவ்வளவு கொடுக்கலாம், கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் யோசிக்கணும், மனதில் நினைக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும், எடுத்து அதை கொடுக்கணும். இப்படி தீர்மானம் எடுத்துட்டு அப்புறம் பணம் வந்ததும் ஐயோ இவ்வளவு எங்க கொடுக்குறது, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் என்று எடுத்த தீர்மானத்தை பறி மாற்றக்கூடாது. அப்படித்தான் அனனியா சப்பிரான் எல்லாத்தையும் எல்லா ஜனங்களும் ஆட்சி திருச்சபையில எல்லா ஜனங்களும் விட்டு தங்கள் சொத்துக்களெல்லாம் விட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து கர்த்தருடைய பாதத்தில் கொண்டாந்து வைத்தார்கள். அனனியா சப்பிரான் சரி எல்லாரும் செய்யறாங்க, நம்ம செய்யறதா என்ன நினைப்பாங்க மக்கள், சார் நம்மளும் வித்து கொடுப்போம், வித்தாங்க. வித்தபடி கையில பணம் வந்ததும் அங்கே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறது, பின்னாடி நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் என்று சொல்லி வைத்துக் கொண்டு கொடுத்தா. என்ன ஆச்சு? 2 பேருமே வெடித்து செத்தா. பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. பயம் காட்ட விரும்பல, பயம் காட்டுறது. கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவர்கள் நிச்சயமா தசமபாகம் கொடுப்பார்கள். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவர்கள் தசமபாகம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க, கர்த்தர் கொடுப்பார்கள். ஆகினாலே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன் என்று சொல்கிறார். இங்க மல்கியா 3:8 என்ன சொல்லுகிறது? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிரே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, தசமபாகத்திலும் காணிக்கைகளும் தானே. அப்போ தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் அது என்னதான்? கர்த்தரை வஞ்சிப்பு, ஏமாற்றுவது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த புக்கு தலைப்பே திருடன். என்னது? திருடன். புக்கு பேர் அதான். என்னடா திருடன் என்று போட்டிருக்கதே என்று சொல்லி உள்ள வாசித்தா, சின்ன புக்கு தான், அதை வாசித்தா தசமபாகம் கொடுக்காதவன் திருடன். அதான் கர்த்தருக்கு சொல்ற, தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் என்னை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். எதில் வஞ்சித்தோம் சார்? அப்போ தசமபாகத்தில் காணிக்கிறானே. அந்த மல்கியா 3:9 நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் வறுமை, ஏன் பிரச்சனை, ஏன் பற்றாக்குறை? நான் இன்னும் கொடுக்க வேண்டிய பிரகாரமாக தசமபாகம் கொடுக்கவில்லை. ஒருவேளை தசமபாகத்தோட கூட நிறுத்திக்கிட்டீங்க, அதிகமாக கொடுக்கும். தசமபாகம் விட அதிகமாக கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அப்படித்தான் கொடுத்தார்கள். மனப்பூர்வமாக கொடுத்தார்கள், உற்சாகமாக கொடுத்தார்கள். கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டம், நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு நிறுத்திக்கல. மக்கதோனியா சபையா ரொம்ப உபத்திரமும் ரொம்ப கஷ்டம், பணம் கிடையாது, பஞ்சத்தில் இருந்து அவங்க கூட தசமபாகம் கொடுத்தாங்க. அதனால கர்த்தர் அவர்களை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அதனால கஷ்டம் இல்லைன்னா ஆனால் சாப்பிடல, டெய்லி நமக்கு கொஞ்சம் வருமானம் தான், கொஞ்சம் தசமபாகம் கொடு. அதில் 10 கொஞ்சம் வருமானம், அது கொஞ்சத்தில் 10ல் ஒரு பங்கு கர்த்தர் எவ்வளவு வருமானம் கொடுக்கிற அது 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதனாலே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறது என்னவென்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்மால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு, ஆசீர்வதிக்காதபடிக்கு நாம் செய்கிறது நம்ம மேலதான் தப்பு இருக்குது, மிஸ்டேக். அதனால கர்த்தருக்கு நாம் அங்கே கொடுக்க ஆரம்பிக்கும், தாராளமாக கொடுக்க, தசமபாகத்தோடு நிறுத்திவிட வேண்டாம். அதோட அதிகமாக கொடுக்க முயற்சி செய்வோம். அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நாம் ஜெபத்தை திருப்போம். வந்து தொடர்ந்து ஜெபத்தை நடத்துவார்.